அனைவருக்கும் வணக்கம். திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்குது நண்பர்களே. இது பழைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரச்சனை தான் அப்படின்னாலுமே கூட இந்தியா தான் இந்த முறை இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, இந்த முறை பிரச்சனையை துவக்கியதே இந்தியா தான். சீனா என்ன பண்ணினாலும் இந்தியா கடுமையாக திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்குது இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எழுந்திருக்கிற இந்த புதிய பிரச்சனை என்ன, இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்தியா ஏன் இந்த காலகட்டத்தில் இதை கிளப்பிச்சு, சீனா ஏன் இதுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் எழுதுங்க நண்பர்களே. அதோடு இல்லை, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், தயவு செய்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. உங்களோட சப்ஸ்கிரைபு, லைக்கும் ஷேரும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோம்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் எழுதியிருக்கீங்களா? யாரெல்லாம் சரியாக எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நண்பர்களே. கடந்த 2-3 நாளாகவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பயங்கரமான முட்டல் மோதல் உரசல் நடந்துக்கிட்டு இருக்குது. ராஜதந்திர ரீதியில் தான், இது அடிவிரியெல்லாம் கிடையாது. ஆனால் வாய் தகராறு பயங்கரமாக முத்தி போயிருக்குது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, சாக்ஷம் வேலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நண்பர்களே. அந்த வேலி எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு இந்தியா சொல்லுது. இல்லை அதை நாங்கள் பாகிஸ்தான்கிட்ட வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லி, இப்போ சீனா என்ன சொல்லுது, அது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சீனா சொல்லுது. 2 தினங்களுக்கு முன்னாடி இந்தியா என்ன சொல்லுச்சு, இந்த சாக்ஷம் வேலி இந்தியாவுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, அதில் சீனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுகளை மேற்கொள்வது சர்வதேச விதிகளுக்கு, ஐநா விதிகளுக்கு புறம்பானது, எதிரானது, சட்டப்படி அது குற்றமாகும் அப்படின்னு சொல்லி இந்தியா சீனாவின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுது. சர்வதேச விதிகளுக்கு புறம்பாக சீனா நடந்து கொள்ளுது அப்படின்னு. இதை இந்தியா சொன்ன உடனே பயங்கரமாக பொங்கி எழுந்தது சீனா. சீனா என்ன சொல்லுச்சு, இல்லை இந்த பகுதி, அந்த சாக்ஷம் வேலி எங்களுக்கு சொந்தமான பகுதி, எங்களுக்கு சொந்தமான பகுதியில் நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம், நீங்கள் யார் இதை கேட்கறதுக்குன்னு சொல்லுச்சு. இந்த வாய் தகராறு தினம் 2 தடவை 3 தடவைன்னு இங்கே அங்கேன்னா அடிதறி ஓடிக்கிட்டே இருக்குது நண்பர்களே. இது ஏன் இவ்வளோ பயங்கரமாக இந்தியாவும் சீனாவும் இந்த விஷயத்தில் மோதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, சரித்திரம் என்ன, இந்த சாக்ஷம் வேலினா என்ன, அது எங்கே இருக்குது, அதை பற்றி இப்போ ஏன் இந்தியாவும் சீனாவும் சண்டை போட்டுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சாக்ஷம் வேலி அப்படிங்கிறது நண்பர்களே இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர் இருக்குது இல்லையா, அதனுடைய ஒரு பகுதி, வடகோடியில் இருக்கிற ஒரு பகுதி, லடாக்குடைய டாப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பகுதி முழுவதையுமே பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது அப்படின்னே சொல்லணும். இந்த சரித்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்தியா சுதந்திரம் வாங்கின போது, இந்தியா விட்டு பிரிட்டிஷார் வெளியில் போகும்போது இந்தியா இப்படி ஒருங்கிணைந்தெல்லாம் இல்லை. பிரிட்டிஷார் இந்தியாவுடைய பெரும்பகுதியை ஆண்டாங்களே ஒழிய நிறைய பகுதிகளில் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பிரிட்டிஷ் வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய கேரளாவில் இருக்கிற திருவாங்கூர் சமஸ்தானம், ராமநாதபுரம் ராஜா, ஹைதராபாத் சமஸ்தானம், இவங்க எல்லாருமே பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பிரிட்டிஷுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு தாங்க அரசர்களாகவே அங்கே வாழ்ந்து வந்தாங்க. அந்த பகுதியை தங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அவங்க மக்கள்கிட்ட வரி வாங்கி வருஷம் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு பிரிட்டிஷுக்கு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பிரிட்டிஷ் அவங்கள விட்டு வச்சுருந்தான். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ண போது பிரிட்டிஷ் என்ன கேட்குறாங்க, அதாவது பிரிட்டிஷாருடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கிறதெல்லாம் இந்தியான்னு வந்துடுது. ஆனால் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு இருக்குதே, அதை என்ன பண்ணுறது, நீங்கள் அந்த அரசர்கள் ஆளுகிற பகுதிகளை ஆட்டோனமஸ் பகுதிகளாக வச்சு ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இந்தியாவும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுது. பாகிஸ்தானும் நாங்கள் அப்படியே ஏற்றுக்க மாட்டோம், அவங்க எங்கள் கூட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷார் ஒரு புதுவிதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை அப்படி நாங்கள் பண்ண முடியாது,
நாங்கள் நேரடியாக ஆளுகிற பகுதிகள். உதாரணத்துக்கு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது. நம்மளுடைய தமிழ்நாடு, கேரளாவுடைய பெரும்பகுதி, கர்நாடகாவுடைய பெரும்பகுதி, ஆந்திராவுடைய பெரும்பகுதி, இதெல்லாம் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது. இந்த மாதிரியான பகுதிகள் நேரடியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ புதுக்கோட்டை, ராமநாதபுரம் சமஸ்தானங்கள், அதுக்கு பிறகு திருவாங்கூர் சமஸ்தானம், இதெல்லாம் அங்கங்கே இருக்கிற அரசர்கள் ஆண்டு வந்தாங்க இல்லையா, அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு. அவங்க வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம். ஒன்று அவங்க விருப்பப்பட்டால் இந்தியா கூட சேரலாம், இல்லை பாகிஸ்தான் கூட சேரலாம், இல்லை தனி நாடாக அவங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷார் ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதை நம்முடைய காங்கிரஸ், அப்பொழுது இந்த காங்கிரஸ் கட்சி தானே இந்த நெகோசியேஷன்லாம் பண்ணுது, அது ஏற்றுக்குது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஜம்மு காஷ்மீர் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு அரசர் ஆண்டுகிட்டு இருந்தார். இதே மாதிரி அவர் ஹிந்து அரசர். ஆனால் அந்த நாட்டில் இருந்த பெரும்பான்மையான மக்கள் முஸ்லிம்கள். அந்த அரசர் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் இப்போதைக்கு இந்தியா கூடயும் சேரல, பாகிஸ்தான் கூடயும் சேரல, தனி நாடாகவும் நாங்கள் இருக்க விரும்பலை, கொஞ்ச காலம் எடுத்துக்கிட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு விட்டுறாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, சுதந்திரம் அடைஞ்ச உடனேயே பாகிஸ்தான் தன்னுடைய படைகளை ஜம்மு காஷ்மீருக்குள்ளே அனுப்பி அப்படியே அங்கேருந்து அப்படியே ஆக்கிரமிச்சுக்கிட்டே வருது பாகிஸ்தான். இந்தியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்தியா வந்து ஜம்மு காஷ்மீருக்குள்ளே தன்னுடைய படைகளை அனுப்பவும் இல்லை, அது வந்து வேற நாடு, அவங்களா விருப்பப்பட்டா வரட்டும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு நம்முடைய முதல் பிரதமர் உட்கார்ந்துக்கிறார். இப்படி பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சுக்கிட்டே வருதில்ல, கிட்டத்தட்ட ஒரு 45% பாகிஸ்தான் பிடிச்சிடுச்சு. அவ்வளோ பகுதியை பாகிஸ்தான் பிடிச்சிடுச்சு. மேலும் அதனுடைய இராணுவம் வந்துக்கிட்டே இருக்குது உள்ள. விட்டா ஜம்மு காஷ்மீர் முழுசையும் பிடிச்சிருமாட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பயத்தில் ஜம்மு காஷ்மீருடைய அரசர் இந்தியாவுக்கு ஓடி வராரு. இந்தியாவுக்கு வந்து ஜவஹர்லால் நேருவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. நாங்கள் வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை எழுதி கொடுங்கன்றாங்க. சரின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. அவர் எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த பகுதி இந்தியாவோட சேர்ந்துருமா இல்லையா? அப்போ அதில் பாதி பாகிஸ்தான் பிடிச்சிருக்கிறான்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இராணுவத்தை விட்டு அவனுங்களை அடித்து விரட்டி இருக்கணுமா இல்லையா? ஆனால் நம்முடைய முதல் பிரதமர் அதை செய்யலை. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறாரு, ஜம்மு காஷ்மீர் வந்து நீங்கள் விருப்பப்பட்டு எங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் நிறைய சலுகைகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனி கான்ஸ்டியூஷனு, ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனி கொடி, கிட்டத்தட்ட ஒரு தனி ராஜாங்கமாகவே அதை வச்சுக்கிட்டாரு. அது பார்த்தாங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்தியாவே போகுது, ஜவஹர்லால் நேருவே போகிறாரு. போய் இந்த மாதிரி பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது, அதை வந்து நீங்கள் வெளியேற்றணும்னு சொல்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து கொஞ்ச காலம் போகட்டும், போன பிறகு மக்கள் வந்து ஒரு பிளெபிசைட் ஓட்டு போடட்டும், அவங்க பாகிஸ்தான் கூட சேர விருப்பப்பட்டால் பாகிஸ்தானுக்கு போகட்டும், இந்தியாவோட சேர விருப்பப்பட்டால் இந்தியாவுக்கு வரட்டும், தனிநாடுனா தனிநாடு அப்படின்னு சொல்லி இதை ஐக்கிய நாடுகள் சபையில் ரெசல்யூஷன் போட்டு அதை இந்தியாவும் ஏற்றுக்குது. கொடுமை பார்த்துக்கோங்க. அரசரே கொண்டு வந்து நாட்டை நம்ம கூட இணைச்சிட்ட பிறகு அது இந்தியாவோட பகுதி தானே, இதுக்கு எதுக்கு நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனீங்க? இந்த கேள்வியெல்லாம் இன்னைக்கு கேட்டோம்னா காங்கிரஸ்காரங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் செய்த பல தவறான முடிவுகளில், தவறான செயல்களில் இதுவும் மிக முக்கியமானது ஒன்று. இன்னைக்கு இந்தியா படுகிற மிகப்பெரிய கஷ்டத்துக்கு அன்றைக்கு அச்சாரம் போட்டதே அவர் தான் அப்படின்னா அது மிகையாகாது. இந்த ஹிஸ்டரிக்கு வருவோம், இப்போ இந்த சாக்ஷம் வேலி பிரச்சனைக்கு வருவோம். இப்படி பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சது இல்லையா, ஒரு 45% இருந்தது, கிட்டத்தட்ட 55% பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் இந்திய ராணுவம் உள்ள போய் அதோட தடுத்து நிறுத்தி அது பார்டர் ஆகிப்போச்சு. அதுதான் வந்து இன்னைக்கு இந்திய பாகிஸ்தான் எல்லை கோடா இருக்குது. இப்படி பாகிஸ்தான் வந்து இந்த பகுதியிலேருந்து பாதி பிடிச்சான் இல்லையா, அந்த பாதியை அவன் பிடிச்சி வச்சிருக்கிற சமயத்தில் தான் சீனா வந்து என்ன பண்ணுறான், 1950களில் மேலே வடக்க இருந்து அவன் ஆக்கிரமிச்சுக்கிட்டே வரான். திபேத்தை பிடிச்சான். திபேத்துக்கு பிறகு இந்தியாவுடைய லடாக் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்ட ஆரம்பிக்கிறான். அப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பல பிரச்சனைகள் ஓடுது. இந்த மாதிரி இது எங்களுதுயா உங்களுதுயான்னு பரப்பு தகராறு ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் பாகிஸ்தான் என்ன முடிவு பண்ணுது, இதே பிரச்சனை நமக்கும் வருதில்ல, இதை சீனாக்காரன் நம்ம லேண்டையும் கேட்குறான்ல, அப்போ ஒன்று பண்ணுவோம், நாம் போய் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருவோம் சீனா கூடன்னு சீனாவுக்கு பறந்து போகிறாரு. அப்போ பாகிஸ்தான் பிரசிடெண்ட்டாக இருந்த அயூப் கான்,
அவர் சீனாவுக்கு பறந்து போய் இந்த மாதிரி நாம் 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், இந்த பகுதியில் நான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறேன், இதை இந்தியா பிடுங்கிடுச்சுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டரே இல்லாமல் போயிடும் அப்படின்லாம் பேசும்போது சைனா என்ன சொல்லுது, சரி அதில் இந்த ஷாங்ஷம் வேலின்னு ஒரு பகுதி இருக்குது, அது வந்து கொஞ்ச நஞ்ச இடம்லாம் இல்லை நண்பர்களே, 5160 சதுர கிலோமீட்டர், அவ்வளோ பெரிய பகுதி, அந்த பகுதியை எனக்கு கொடுத்துருங்க, அது எனக்கு தேவை, மீதி வந்து நம்ம பார்டர்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுக்கலான். என் கூட்டு காசா உங்க கூட்டு காசா எவன்கிட்டயோ பிடுங்கினது தானே. ஸோ பக்கத்து வீட்டு நிலத்தை நாம் இன்னொருத்தனுக்கு தாரவாத்த கணக்கா பாகிஸ்தான் இந்தியாவுடைய நிலமான ஷாக்ஷம் வேலியை, இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியான ஷாக்ஷம் வேலியை ஜம்மு காஷ்மீர் அரசர் நமக்கு எழுதி கொடுத்த அந்த பகுதியை சீனாவுக்கு கிஃப்ட் கொடுக்குது. 5160 சதுர கிலோமீட்டரான ஷாக்ஷம் வேலியை சீனாவுக்கு கிஃப்ட் கொடுத்து அவங்க 2 பேரும் இதுதான் பார்டர்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அப்பொழுதே இது நடந்தது 1963. இது நடந்தப்பயே இந்தியா வந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்குது, அது இந்தியாவுடையதுன்னு சொல்லுது. அதற்கு பிறகு இந்த பிரச்சனை அப்பப்போ வரும் போகும், அப்புறம் அப்படியே மக்களும் மறந்துட்டாங்க, 2 அரசாங்கங்களும் மறந்துடுச்சு. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு அவர் இந்த பிரச்சனையெல்லாம் தூசு தட்டி எடுக்கிறார். இதெல்லாம் இந்தியாவுடைய பகுதி அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் நாம் வந்து அசர்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ஷாக்ஷம் வேலி சீனாவுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. இந்தியா தன்னுடைய படைகளை உள்ளுக்குள்ள அனுப்பல, ஆக்கிரமிக்கவும் இல்லை. அதனால இந்தியா இதுவரைக்கும் இந்த ஷாக்ஷம் வேலியை பற்றி பெருசா பேசவும் இல்லை. இந்தியாவும் சீனாவும் அப்பப்போ மேப்பை ஷேர் பண்ணிக்குவாங்க, இதெல்லாம் வந்து எங்கள் நிலம், இது உங்கள் நிலம்னு. அதில் எப்போதுமே இந்தியா வந்து ஷாக்ஷம் வேலியை இந்தியாவுடைய பகுதியாக காமிச்சு அந்த மேப்பை சீனாவுக்கு கொடுக்கும். சீனா அருணாச்சல் பிரதேஷ் தங்களுடைய பகுதி, ஷாக்ஷம் வேலி தங்களுடைய பகுதி, அந்த அக்சாய் சின் பகுதி வந்து தங்களுடையது அப்படின்னு சொல்லி நமக்கு மேப்பை கொடுக்கும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன்பாம்பாங்க இந்தியா, அவங்க சீனா வந்து நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம்பாங்க. இப்படியே பேச்சுவார்த்தை போகும், அப்புறம் அடிதடியெல்லாம் கிடையாது, நின்றுக்கும். இந்த தடவை இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி இந்தியா வந்து இதை வேணும்னே கிளப்பி விட்டுருக்குது இந்த பிரச்சனையை. ஏன் அப்படின்னா கடந்த ஒரு 6 மாசத்துக்குள்ள சீனா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஷாக்ஷம் வேலிக்குள்ள ஒரு 75 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பெரிய தார் ரோட போட்டிருக்கிறான். இவ்வளோ நாள் சீனா வந்து அதில் பெருசாக எதுவும் கட்டுமான பணிகளை செய்யலை, இந்தியா பெருசாக அதை கண்டுக்கல, நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம். இந்த முறை ஒரு 75 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இவன் ரோடு போடுறதுக்கு லெவல் பண்ண ஆரம்பிச்சப்பயே இந்தியாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம சேட்டலைட் வச்சு படம்லாம் எடுக்கிறோம் இல்லையா, தெரிஞ்ச பிறகு இந்தியா அப்பொழுதே தன்னுடைய அப்ஜெக்ஷனை சொல்ல ஆரம்பிக்குது, எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிக்குது. சீனா அதுக்கெல்லாம் வாய் திறக்கல. இப்போ ஒரு 75 கிலோமீட்டருக்கு போட்டுட்டானுங்க. போட்டதோடு இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், ஷாக்ஷம் வேலி இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கிறது இந்தியாவுடைய சியாஷன் கிளேஷியர். அங்கே தானே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பயங்கர தகராறாகி அதுக்கு முன்னாடி அங்கே படைகளை எல்லாம் நம்ம நிறுத்தலை. இந்த பக்கம் இருக்கிற பகுதி எதுடான்னா சியாஷன் கிளேஷியர். அங்கே தானே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பயங்கர தகராறாகி அந்த இடத்துல அந்த சண்டைக்கு முன்னாடி நம்ம பெருசாக படைகளை எல்லாம் நிறுத்தலை. ஆனால் இப்பொழுது அந்த சியாஷன் கிளேஷியர் முழுவதும் நம்ம கண்ட்ரோலில் படைகளை வச்சு நிறுத்தி இருக்கிறோம். அதை ஒட்டி இருக்கிற அந்த ஷாக்ஷம் வேலி இருக்குது இல்லையா, அந்த ஷாக்ஷம் வேலியில் சீனாக்காரன் ரோடு போடுறான் இல்லையா, அது வந்து இந்தியாவுடைய சியாஷன் வேலி எல்லைக்கு பக்கத்தில் வருது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இந்தியா டென்ஷன் ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்தியா அந்த சியாஷன் கிளேஷியரில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் தகராறு. அது சியாஷன் கிளேஷியருடைய தெற்கு பகுதியில் தான் அது நடக்குது. இந்த சமயத்தில் இவன் வடக்குல இருந்தும் மேற்குல இருந்தும் இவன் இப்படி ரோடு போட்டு வச்சான்னா வடக்குல இருந்தும் மேற்குல இருந்தும் அந்த சியாஷன் கிளேஷியர் பகுதியில் நமக்கு இவன் தொல்லை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்தியா இதை கடுமையாக ஆட்சேபிச்சிருக்குது. இதற்கு சீனா என்ன சொல்லுது பதில்னா, இல்லை அந்த பகுதி எங்களுக்கு சொந்தம், 1963 நாங்களும் பாகிஸ்தானும் அக்ரிமெண்ட் போட்டோம், அதனால் எங்களுக்கு சொந்தம்ங்குது. சீனா என்னத்தை மறந்துடுது அப்படின்னா, கன்வீனியன்ட்டா எதை மறக்குது அப்படின்னா, இந்த சீனாவும் கைகோர்த்து தான் ஐக்கிய நாடுகள் சபையில் என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, இந்த முழுமையான ஜம்மு காஷ்மீர் பகுதி ஒரு டிஸ்பியூட்டட் லேண்டு, மக்கள் அங்கே முடிவு பண்ணிக்கலாம் பாகிஸ்தான் கூட போகிறதா இந்தியா கூட போகிறதா, இண்டிபெண்ட் ஆகலாமான்னு ஒரு எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இல்லையா. அந்த ரெசல்யூஷன் படியே இந்த ஷாக்ஷம் வேலியும் டிஸ்பியூட்டட் லேண்டு தான். அதில் வந்து நியாயமாக பார்த்தா சீனா எந்த கட்டுமான பணிகளும் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் அவங்க எல்லை கோடுன்னு அக்ரிமெண்ட் போட்டதே நல்லிஃபை ஆகி போயிடும். அதையெல்லாம் மறந்துட்டு இப்போ சீனா அது பாகிஸ்தான் எங்களுக்கு கொடுத்த நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதில் தான் வந்து இப்பொழுது தகராறு.
இந்தியா ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை கிளப்பிச்சு? இதனும் இன்னைக்கு நடந்த தகராறு இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடு போடுறது மட்டும் பிரச்சனை அல்ல, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்தியாவும் சீனாவும் பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. இந்திய சீன எல்லை இருக்குது இல்லையா, அந்த எல்லை கோட்டை ஃபைனல் பண்ணிடணும். இனிமேலும் எதிர்காலத்தில் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லா இல்லை. அதனால் இதெல்லாம் என்னடது அதெல்லாம் உன்னடதுன்னு ஒரு முடிவுக்கு வருவோம் ஐயா அப்படின்னு சொல்லி இந்தியாவும் சீனாவும் இப்பொழுது தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வர்றாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவில் தான் சீனா இந்த மாதிரி ரோடு போடுறான்னு இந்த சாட்சியம் வேலையும் எங்களுதுன்னு உறுதிப்பட இப்போ சொல்லிட்டு பிறகு பேச்சுவார்த்தையில் இதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா இந்த பூதத்தை இப்பொழுது கிளப்பி விடுது நண்பர்களே. இது இப்பொழுது சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்குது. இப்போ தான் உலகத்துக்கு இந்தியாவும் சீனாவும் அமைதியான முறையில் எல்லைக்கோடை உறுதிப்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்குது. இவ்வளவு நாளாக இதை டாப் சீக்ரெட்டாக வச்சுருந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது நண்பர்களே. இந்த விவகாரத்தில் உடனடியாக ஒரு தீர்வு வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் சீனா மேலும் மேலும் இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்தியாவுடைய இந்த நடவடிக்கைகள் பெரும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பிரதமர் மோடி அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ளாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த எல்லை கோடை நிர்ணயம் பண்ணிடணும், பார்டரை ஃபைனல் பண்ணி ஃபென்ஸை போடுறணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய மோடி அவர்களுடைய அரசாங்கம் அப்படிங்கிறது தெளிவாகுது. நல்ல விஷயம் தானே நண்பர்களே. அதை மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாக மாறும். அது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சரிதானே நான் சொல்றது? இன்னைக்கு நம்ம பேசின விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் நாளைக்கு ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை சந்திப்போம். பை பாய்.